பிசிஓஎஸ்ன்னு சொன்ன உடனே சாப்பாடை ரொம்ப கம்மி பண்ணிடுறது. கம்ப்ளீட்டாக நான் சுகர் ஐட்டம்ஸே நிறுத்திட்டேன். ஸோ சில பேர் சாப்பிட்றதே ரொம்ப குறைச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியை நம்ம பார்க்குறோம். சாப்பிடாம இருந்தா வெயிட் குறைஞ்சிரும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையும் இன்னும் நெறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ பிசிஓஎஸ்ன்னு சொன்னோனே எக்ஸ்ட்ரீம் டயட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் டயட்ல நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம எல்லா ஃபுட்டையும் மாற்றும் பொழுது மெயினாக நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோங்கிறத அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க. ரைஸ் ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம மாசக்கணக்காக குறைச்சிறது. இதனால என்ன ஆகும்னா வெயிட்டு ஒரு 2 கிலோ குறையும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ண பிறகு உங்கள் பாடியில் வாட்டர் கம்மியாகும் பொழுது உங்களுக்கு 2 கிலோ குறையும். ஆனால் அதுக்கு மேலே வெயிட்டே உங்களுக்கு குறையாது. பட் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். மெயினாக டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓஎஸ்ன்னு சொன்ன உடனே சாப்பாடை ரொம்ப கம்மி பண்ணிடுறது. கம்ப்ளீட்டாக நான் சுகர் ஐட்டம்ஸே நிறுத்திட்டேன். ஸோ சில பேர் சாப்பிட்றதே ரொம்ப குறைச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியை நம்ம பார்க்குறோம். அதாவது இதுக்கு முன்னாடி அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ பிசிஓஎஸ்ன்னு சொன்ன உடனே ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் சாய்ஸஸ் அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் சாப்பிடாமலே இருப்பாங்க. சாப்பிடாம இருந்தால் வெயிட் குறைஞ்சிரும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையும் இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ பிசிஓஎஸ்ன்னு சொன்ன உடனே எக்ஸ்ட்ரீம் டயட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் டயட்டில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா ஃபுட்டையும் மாற்றும் பொழுது மெயினாக நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோங்கிறத அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க. ரைஸ் ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம மாசக்கணக்காக குறைச்சிறது. இதனால என்ன ஆகும்னா முதல்ல உங்கள் பாடியில் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது அப்போயும் நீங்கள் மனக்கட்டுப்பாடோடு அதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க. எந்த ஃபுட்டையும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகி என்ன காரணம்னே தெரியாமல் நீங்கள் நிறைய கோவப்படுவீங்க. ஸோ இந்த கண்டிஷனில் கார்டிசால் ஹார்மோன் அதிகமாகிறதுனாலையும் நிறைய பேருக்கு பிசிஓஎஸ் சிம்டம்ஸ் வாசன் ஆகும். வெயிட்டு ஒரு 2 கிலோ குறையும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ண பிறகு உங்கள் பாடியில் வாட்டர் கம்மியாகும் பொழுது உங்களுக்கு 2 கிலோ குறையும். ஆனால் அதுக்கு மேலே வெயிட்டே உங்களுக்கு குறையாது. பட் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். மெயினாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயட்லேருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. முன்னாடி 2 கிலோ குறைஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கிலோ இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் பேட்டர்னாக உங்கள் பாடியில் வெயிட்டு குறைப்பீங்க, திருப்பியும் ரொம்ப அதிகமாகும். ஒரு கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் பாடி மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும். அதே போல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகிறதுனாலையும் நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சினாலும் ஸோ அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றது இல்லைன்னா ஹெல்த்தியாக சாப்பிடாமல் இருக்கிறது. இதனால் நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சி நிறைய வரும். இரும்பு சத்து குறைபாடு இருக்கும், புரோட்டீன் சத்து குறைபாடு இருக்கும். இதனால் தசைகள் எல்லாமே ரொம்ப பலகீனமாயிடும். முடி கொட்டுறது நிறைய இருக்கும். ஸோ சில மைக்ரோ நியூட்ரிஷன்லாம் கம்மியாகும் போது மன அழுத்தம், மெக்னீஷியம்லாம் கம்மியாகும் போது மன அழுத்தம் அதிகமாகும். கால்சியத்தோட அளவு கம்மியாகும் போது எலும்புகளில் பாதிப்பு வரும். இந்த மாதிரி உடம்பு வெயிட்டு கொஞ்சம் குறையும். ஆனாலும் டோட்டலாகவே நீங்கள் ஒரு நோயாளியாக மாறிடுவீங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் டயட் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். ஸோ எப்படி டயட்டை ஃபாலோ பண்ணுறது, எப்படி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுறது. ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி வேலை செய்கிறோம், நம்மளோட வேலை எப்படி இருக்குது, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உடல் உழைப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது கார்போஹைட்ரேட் நம்ம கொடுக்கணும். பட் தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு கார்போஹைட்ரேட் நம்ம கம்மியாக கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேலை நீங்கள் செய்கிறீங்க, எந்த சூழ்நிலையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறீங்களா, இல்லை உடம்புலேருந்து வியர்வை வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குமா, இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். மூணாவது, நீங்கள் எப்படி தூங்குறீங்க, இல்லை எப்படி உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இருக்குது, இதை பொறுத்தும் உணவு முறைகள் மாறுபடும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நபருக்கு சடனாக நீங்கள் சுகரை குறைச்சிங்க அப்படின்னா ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. அந்த டயட்டை கம்ப்ளீட்டாக விட்டுருவாங்க. டயட்டுன்னு சொன்னாலே ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அப்போது உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் உண்டு பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரலாம்.
ரொம்ப அதிகமாக வந்து சுகர் கிரேவிங்ஸ் வந்து இருக்கும் பொழுது காஞ்ச திராட்சை கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம். அதே போல் வந்து 2 பேரிச்சம்பழம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கொய்யா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்கள நார்மலைஸ் பண்ண முடியும். அதே போல் உங்கள் உடம்புக்கு தேவையான நல்ல சத்துக்களையும் நம்ம கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். இப்போ இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு புரோட்டீன் வந்து ரொம்ப வந்து கம்மியாக எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களோட பாடிக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீன் நம்ம கொடுத்துட்டோம்னாலே கிரேவிங்ஸ் இருக்காது. ஏன்னா பெரும்பாலான சமயங்களில் எனக்கு சாப்பிட்ட உடனே பசிக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது வந்து ஒரு சாப்பிடணும் போல் ஒரு பசி இருக்குது, நைட்டில் வந்து ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, இதெல்லாம் பசி கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற உணவில் புரோட்டீன் கம்மியாக இருக்குது, இல்லைனா வந்து வைட்டமின்ஸ் மினரல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்கள் பாடி எகெயின் அண்ட் எகெயின் உங்களுக்கு அந்த பசி உணர்வை கொடுக்கும். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ற வரைக்கும் இந்த கிரேவிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போது நல்ல பேலன்ஸ்டாக புரோட்டீன் ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவிங்ஸே வந்து வராது. அடுத்ததாக தண்ணீர் குடிக்கக்கூடிய விஷயம், இதுவும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் டயட் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பசி சரியாக இருக்காது. டயட் வந்து ஒரு வாரம் நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தண்ணி தாகம் வந்து ரொம்ப கம்மியாகும். பட் தண்ணி தாகம் வந்து கம்மியாகிறதுனால நீங்கள் தண்ணி குடிக்க மாட்டீங்க. இதுவும் உங்கள் உடம்புல நிறைய பாதிப்பை வந்து உண்டு பண்ணும். ஸோ தண்ணீரும் கரெக்டாக குடிக்க வேண்டியது அவசியம். இது நபருக்கு நபர் வந்து மாறுபடும். மெயினாக இப்போது பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே பாலை நிறுத்தணுங்கிறது கிடையாது. கஃப உடலராக இருக்கிறாங்க, வாத உடலராக இருக்காங்கன்னா அவங்க பாலை நிறுத்துறது நல்லது. பித்த உடலராக இருக்காங்க, பாடி ஹீட் அதிகமாக இருக்குன்னா அவங்க நாட்டு மாட்டு பசும்பால் வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு பெருசாக பாதிப்பை வந்து உண்டு பண்ணாது. அதே போல் ஒரு சிலருக்கு தைராய்டோடு சேர்ந்து ஆட்டோ இம்யூனிட்டியும் வந்து இருக்கும், க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் வந்து இருக்கும், லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வந்து இருக்கும். அவங்க பால் மைதா சம்மந்தமான பொருட்களை அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது நபருக்கு நபர் மாறுபடும். அவங்களோட உடலோட தன்மை வாதமா பித்தமா கஃபமா, அவங்களுடைய நோய்க்கு மூல காரணம் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுடைய பிசிஓஎஸ்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கஃபவாத டைப்பில் வந்து வருவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு உணவு முறைகளில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சேர்த்துட்டு நிறைய ப்ரோட்டீன் அதே மாதிரி ஃபைபர் இந்த மாதிரியான ஃபுட்டு கொடுக்கும்போதே அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ இதுவே ரொம்ப உடல் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, வாத சம்பந்தமான ஒரு உடலாக இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் நெய்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கிறது, அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் வந்து நல்ல கொழுப்பு வகைகள் தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு உணவு முறைகள் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிசிஓஎஸ் சிம்டம்ஸ் நல்லா மாற்றம் இருக்கும். அதே போல் பித்த உடலராக இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு உடம்பை நல்லா குளிர்ச்சி பண்ணுற மாதிரியான உணவுகள், ஒரு பாதாம் பிஷன் கொடுக்கறது, ஊற வச்ச சப்ஜா சீட்ஸு சியா சீட்ஸ் வந்து கொடுக்கறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது, பால் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது இவங்களுக்கு அந்த பிசிஓஎஸ் சிம்டம்ஸ் நல்ல மாற்றம் இருக்கும். இதே போல் தான் ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ். இப்போது கஃப உடலராக இருக்காங்க அப்படின்னா அவங்க 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ 14 ஹவர்ஸ் வந்து அவங்க சாப்பிடாமலும் 10 மணி நேரம் சாப்பிடக்கூடிய அந்த மெத்தட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே அவங்களோட ஃபாலிகுலர் ஃபேஸ் அதாவது பீரியட்ஸ் வந்து முதல் 15 நாட்கள் வந்து அவங்க இந்த 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணலாம். கடைசி இருக்கக்கூடிய ஒரு வாரம் வந்து கண்டிப்பாக 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணும். பித்த உடலினருமே வந்து 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் தான் அவங்களுக்கும் சேஃபு, வாத உடலினருக்கும் 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் தான் வந்து சேஃபு. ஸோ இன்னும் சொல்லப்போனால் வாத உடலினருக்கு வந்து ஃபாஸ்டிங் மெத்தட்ஸு அளவில் கம்மியாக எடுத்துக்கிட்டாலே வந்து போகும், ஏன்னா ஆல்ரெடி அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உடலோட தன்மையை பொறுத்தும் அவங்களுடைய வேலை அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இதை பொறுத்தும் நம்ம அவங்களுக்கான உணவு முறைகளை வந்து மாற்றி கொடுக்கணும். அப்படி இல்லாத போது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ டயட்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஃபாலோ பண்ணுறது இதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தான் வருது. நிறைய பெண்களை பார்க்குறோம், டாக்டர் நான் ஒரு வருஷம் வந்து ஃபாலோ பண்ணேன் டாக்டர், அடுத்து ஒரு வருஷம் நான் வந்து கம்ப்ளீட்டாக டயட்டை விட்டேன், திருப்பி வந்து எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த மாதிரி கிராஜுவலாக ஒரு 60 கேஜிலேருந்து 90 கேஜியில் ஒரு ஃப்ளக்சுவேஷன்லேயே வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் டயட் பிளான் தான் ரொம்ப முக்கியமான ஒரு தப்பு நம்ம பண்ணுறோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி சஸ்டைன்டான ஒரு டயட்டு
இந்த டயட்னால உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் நல்ல நரிஷ்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபருக்கு ஏற்ற ஒரு டயட் வந்து நம்ம கொடுத்தோம்னா பிசிஓஎஸ்லேருந்து கண்டிப்பாக நம்மளால் மீண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி டயட் வந்து நம்ம ஒவ்வொரு நபருக்குமே வந்து கொடுத்துட்ருக்கோம். அவங்க ரூட் காஸ் என்னங்கிறத பார்த்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பிசிஓஎஸில் எக்ஸ்ட்ரீம் டயட் என்ன அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும், இதனால் என்னெல்லாம் பக்க விளைவுகள் நமக்கு உண்டாகுது, எப்படி டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கு இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 90 நாட்களில் பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 90 டேஸ் பிசிஓஎஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் பிசிஓஎஸ்க்கான ரூட் காஸ் என்ன விதமான டீடாக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான பர்சனலைஸ்டான டயட் என்னென்னலாம் யோக பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம 90 டேஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500946632 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் பிசிஓஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் வாரம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 5ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 3 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.